அனைவருக்கும் வணக்கம். பசுவின் துயர் தீர்க்க தன் ஒப்பற்ற மகனைக் கொன்ற மனுநீதி சோழனின் கதை. வாருங்கள் பார்க்கலாம். சோழவளநாடு சோறுடைத்து என்பார்கள். காவிரி நதி பாயும் சோழநாடு இயற்கை வளம் மிகுந்த நாடு. செந்நெல் கொழிக்கும் சிறப்பு மிகுந்த நாடு. இச்சோழ நாட்டை மனுச்சோழன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். இவன் உண்மையும் ஒழுக்கமும் நிறைந்தவன், வீரமும் கருணையும் மிக்கவன். இவன் ஆட்சியில் எவ்வித குறைகளுமின்றி மக்கள் நிம்மதியாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தார்கள். இவனது அரண்மனையின் வாயிலில் பெரிய மணி ஒன்றை கட்டி வைத்திருந்தான். இதற்கு ஆராய்ச்சி மணி என்று பெயர். குடிமக்களில் யாருக்கேனும் ஏதாவது குறை இருந்தாலோ அல்லது அநீதி ஏற்பட்டாலோ இந்த மணியை அடித்தால் மன்னன் அவர்களது குறையை அறிந்து அவர்களுக்கு நீதி வழங்குவான். ஆனால் இவனுடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாத காரணத்தால், அநீதி ஏற்படாத காரணத்தால் இந்த மணியை யாரும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்து வந்த மன்னன் மனுச்சோழனுக்கும் ஒரு குறை இருந்தது. ஆம், நீண்ட நாட்களாக அவனுக்கு குழந்தை இல்லை. இதனால் மன்னன் மிகவும் வேதனையுற்றான். தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு வாரிசு இல்லையே என ஏங்கினான். ஆனால் இந்த குறையும் நீங்கியது. இவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். மன்னனும் மக்களும் மிகவும் மகிழ்ந்தனர். அக்குழந்தைக்கு வீதி விடங்கன் என்னும் பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தான். வீதி விடங்கனும் கல்வியிலும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கினான். போர் பயிற்சியும், குதிரையேற்றம், தேரோட்டுதல் போன்ற பயிற்சிகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தான். தந்தையை போன்று மக்களிடத்தில் அன்பு கொண்டிருந்தான். மன்னனின் சிறந்த குணங்கள் யாவும் மகனிடமும் ஒருங்கே குடிகொண்டிருந்தன. ஒரு நாள் வீதி விடங்கன் ஆலயம் செல்ல தந்தையிடமும் தாயிடமும் அனுமதி வேண்டினான். அவர்களும் அவனது வேண்டுகோளுக்கு இசைந்து பத்திரமாக சென்று வரும்படி அனுமதி அளித்தார்கள். வீதி விடங்கன் ஒரு தேரில் ஏறி வீதி வழியாக வந்து கொண்டிருந்தான். இளவரசனை காண தெருவின் இருபுறமும் மக்கள் கூடி நின்று இளவரசனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அப்பொழுது வீதியின் வழியாக பசு ஒன்று தன் கன்றுக்குட்டியுடன் வந்து கொண்டிருந்தது. கன்றுக்குட்டி தேர் வருகின்ற ஓசை கேட்டு மிரண்டு தாய் பசுவை விட்டு பிரிந்து ஓடியது. ஓடிய வேகத்தில் கள்ளமறியாத அக்கன்றுக்குட்டி இளவரசன் வீதி விடங்கனின் தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு இறந்தது. இதை அறிந்த வீதி விடங்கன் துடிதுடித்தான், மனம் பதறினான். தேர் சக்கரத்தில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த கன்றினை பார்த்து, நீதி தவறாத என் தந்தைக்கும் என் குலமரபுக்கும் பழி தேடி கொடுத்தேனே என்று கதறினான். இக்காட்சியை நேரில் கண்ட மக்களும் பெரியவர்களும் இளவரசனை தேற்றினார்கள். அறியாது செய்த பிழை மன்னிக்கக்கூடியது என்று அறிவுரை கூறினார்கள். இருப்பினும் வீதி விடங்கனின் மனம் நிம்மதி அடையவில்லை. பெரியோரை சந்தித்து இதற்குரிய பரிகாரம் தேட எண்ணி தேரை வந்த வழியே திருப்பி சான்றோர்கள் இருக்கும் இடம் நோக்கி ஓடினான். கன்றினை பிரிந்த தாய்ப்பசு கதறி துடித்தது. தன் கன்றை தேடி அங்குமிங்கும் ஓடியது. இறுதியில் தேர் சக்கரத்தில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் கன்றினை கண்டு கண்ணீர் வடித்தது. அம்மா என்று அலறியது. துன்பத்தால் துடிதுடித்தது. அங்குமிங்கும் ஓடி மன்னனின் அரண்மனை வாயிலுக்கு வந்து சேர்ந்தது. அங்கு கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணியை தன் வாயினால் கடித்து அடித்தது. மணியின் ஓசை கேட்ட மன்னன் அலறி துடித்தான். தன் குடிமக்களில் யாருக்கோ அநீதி ஏற்பட்டு விட்டதே என்று வாயிலுக்கு ஓடி வந்தான். வாயிலில் அவன் கண்ட காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது. கண்ணீர் வடித்து நிற்கும் பசுவை கண்டான். பசுவுக்கு ஏற்பட்ட குறை என்னவென்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாய் பேச முடியாத பசுவிற்கும் தன் நிலையை எடுத்துச் சொல்ல இயலவில்லை. மன்னன் அருகே நின்றது அமைச்சர்களை அழைத்து பசுவுக்கு நேர்ந்த குறை ஏதுவென வினாவினான். நடந்த நிகழ்ச்சிகள் அமைச்சர்கள் முன்கூட்டி அறிந்தவையே. ஆனாலும் மன்னனிடம் அறிவிக்க அச்சம் கொண்டிருந்தார்கள். மன்னன் மீண்டும் மீண்டும் கேட்கவே வேறு வழியில்லாமல் மன்னனிடம் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார்கள். இளவரசன் வீதி விடங்கன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறி மன்னன் இதை பொறுத்துறள வேண்டும் என்று வேண்டினார்கள். இதை கேட்ட மன்னனின் உடலும் உள்ளமும் நடுநடுங்கின. கண்கள் சோர்ந்தன. விழிகளில் நீர் சொரிந்தது. தன் மகனால் தனது குடிக்கே களங்கம் ஏற்பட்டு விட்டதே என கலங்கினான். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான். அது யாரும் எதிர்பாராத முடிவு. ஆம், தன் மகனை, அன்பு செல்வனை தேர்காலில் இட்டு கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். கன்றினை இழந்த பசுவினைப் போல மகனை இழந்து தானும் துயர வேண்டும் என்று முடிவெடுத்தான். அமைச்சர் ஒருவரை அழைத்து, என் மகன் வீதி விடங்கனை தேர் ஏற்றி கொன்றுவா என்று ஆணை பிறப்பித்தான். இந்த ஆணையை யார்தான் நிறைவேற்ற முன்வருவார்கள்? ஆணையை பெற்ற அமைச்சன், இக்கொடுங்கொலையை செய்வதை விட என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறி தன் கூறிய வாளால் தன் உயிரை மாய்த்து கொண்டான். இதனை கண்ட மன்னன் தனது ஆணையை மற்ற அமைச்சர்களும் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று எண்ணி தானே இச்செயலை முடிக்க திட்டமிட்டான். மகன் வீதி விடங்கனை கன்று இறந்து கிடந்த இடத்திற்கு அழைத்து வர காவலர்களுக்கு ஆணையிட்டான். அவர்களும் அவ்வாறே அவனை அழைத்து வந்தார்கள். இறந்து கிடந்த கன்றின் உடலை அகற்றிவிட்டு மகனை அவ்விடத்தில் படுக்க வைத்து அவன் கழுத்தில் தேர் சக்கரத்தை ஏற்றினான். அன்பு மைந்தனின் உயிர் பிரிந்தது. இதை கண்ணுற்ற மக்கள் அனைவரும் அலறி துடித்தார்கள். வீதி விடங்கனை எண்ணி கண்ணீர் வடித்தார்கள். அதே நேரம் நீதி தவறாத மன்னனை எண்ணி வியந்தார்கள். அவனை மனதில் நிறுத்தி புகழ்ந்தார்கள். ஒரு கன்றுக்காக தன் மகனையே கொன்று நீதி காத்த மன்னன் புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது. அவனது புகழ் என்றும் நிலைத்து நிற்கும்.